ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு நவம்பர் 19 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ராகினி கிட்ட வந்து காவேரி வந்து ரொம்ப கெஞ்சுறாங்க. நீ சொல்லாத நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னோடனே, இப்போ உடனே ராகினி சொல்றாங்க, சரி உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்குது. ஆனா ஒண்ணு நீ வந்து ரொம்ப நாள் எடுத்துக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நானே விஜய் முன்னாடி போய் நின்றுவேன். சீக்கிரமா நீயே ஓபன் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு காவேரி பாவமா ஸ்டெப்ஸ்ல ஏறி போறாங்க. அப்போ விஜய் வந்து அந்த ஊஞ்சல்ல உட்காந்து லேப்டாப்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்போ உடனே காவேரியை பார்த்தோன்னே, ஏன் என்ன சீக்கிரம் வந்துட்டா 10 மணிக்கு தான் வருவேன்னு சொன்னோடனே, இல்ல கங்காக்கா வேலை முடிஞ்சிச்சுன்னு சொன்னா அதனால தான் வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. இப்போ விஜய் வந்து ரொம்ப இதா பேசிட்டே இருக்கிறாரு. இந்த மாதிரி இன்னைக்கு ஃபுல்லா ஆபீஸ்ல நீ இல்லாம எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்படியே மந்திரிச்சு விட்ட மாதிரி சுத்திட்டே இருந்தேன். எல்லாரும் என்ன ஒரு மாதிரியா பார்த்துட்டே இருந்தாங்க. நீயும் அப்படிதானே இருந்திருப்ப அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா கதை சொல்லிட்டே இருக்கிறாரு. காவேரி அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. ஏன் என்னாச்சு? ஏன் ஒரு மாரியா இருக்கனோடனே, உங்க அக்கா எதுவும் சொன்னாங்களா? அப்படின்னோடனே, இப்போ உடனே காவேரி சொல்றாங்க, இல்ல எங்க அக்கா எதுக்கு என்ன எதுவும் சொல்ல போறாங்கன்னோடனே, இங்க பாரு நான் தான் உனக்கு பர்த்டேயோட கெட் டுகெதர் வச்சு உங்க வீட்ல எல்லாரையும் இந்த மாதிரி நார்மல் ஆக்கி விட்டுருக்கேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லிட்டே இருக்கிறாரு. அப்புறமா காவேரி வந்து எனக்கு வந்து தலைவலிக்குது அப்படின்னு சொல்லி வெயில்ல அலைஞ்சனால தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ரீசன் சொல்றாங்க. சரி போய் படுத்துக்கோ, சாப்பிட்டு போய் படுக்க வேண்டியதானேன்னு சொல்லி கேட்குறாரு. இல்ல அக்கா கூட வரும்போது நான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன் அப்படி சொல்லிட்டு காவேரி வந்து சமாளிக்கிறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, தாத்தா வந்து வீட்ல உட்காந்துருக்கும்போது விஜய் வந்து வெண்ணிலாவ கூட்டு வந்துடுறாரு. அப்ப தாத்தா கிட்ட போயிட்டு, "நீங்க யாருமே வெண்ணிலா திரும்ப வரமாட்டா, வரமாட்டான்னு சொன்னீங்கல்ல. இங்க பாருங்க என் வெண்ணிலா திரும்ப வந்துட்டா. என் வெண்ணிலா" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதா இது பண்ணிட்டு இருக்கும்போது, ராகினி, அஜய் இருக்கிறாங்க. காவேரி ஸ்டெப்ஸ்லயே நின்னு அப்படியே ஷாக் ஆயி நிக்கிறாங்க. அப்புறமா ராகினி போய் காவேரிய வான்னு சொல்லி கூட்டிட்டு வந்தோனே, இப்ப விஜய் வந்து காவேரி கிட்ட வந்து கோவப்படுறாரு. இந்த மாரி வெண்ணிலா தான் நீயா வெண்ணிலான்னு கேட்டப்போ நான் எத்தன வாட்டி உன்கிட்ட சொல்லியிருக்கேன், வெண்ணிலா தான்னு. ஆனா நீ வந்து இந்த மாதிரி அவ இங்க இருக்கான்னு சொல்லி தெரிஞ்ச பிறகு என்கிட்ட சொல்லவே இல்லைல்ல, நீ ஒரு துரோகி அப்படிங்கிற மாதிரி சொல்லி காவேரியை திட்டுறாங்க. இப்ப ராகினி வேற பக்கத்துல இருந்துட்டு அச்சச்சோ அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோடனே இப்ப காவேரி தூங்கிட்டு இருந்தவங்க வேகமா எந்திரிச்சு உட்கார்ந்துடுறாங்க. உட்கார்ந்து அழுறாங்க. இப்ப நான் என்ன பண்ண போறேனே தெரியல. சொல்லாமே இருக்க முடியல. சொல்லவும் பயமா இருக்குது. என் மனசாட்சியே எனக்கு கொன்றும் போல இருக்குது. இப்ப நான் என்னதான் செய்ய போறேன்? பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாவமா உட்காந்து அழுதுட்டே இருக்கிறாங்க. இங்க காலையில என்ன ஆகுதுன்னா, ம். இங்க கங்கா வந்து கோயில் போயிட்டு வராங்க. குமரன் இவங்கலாம் சும்மா சாதா சீரியல் பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப உடனே பாட்டி என்ன சொல்றாங்க, பாட்டி கிட்ட வந்து குமரன் என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி காவேரிக்கு என் புருஷன் வீடு வாங்கி குடுத்தார்ல, அதே மாரி நானும் கங்காக்கு வீடு வாங்கி குடுத்துட்டு உன்ட்ட வந்து பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, குமரன் வந்து சும்மா காமெடியா பேசிட்டு அப்படியே வெளியில போயிடுறாரு. இங்க வீட்ல என்ன ஆகுதுன்னா, விஜய் வந்து பார்க்கும்போது காவேரி நல்லா தூங்கிட்டே இருக்காங்க. பாவம் தலைவலிக்குன்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு, பக்கத்துல வந்து உட்காந்து பெட்ஷீட் பொத்தி விட்டு, தலைய கோதி விட்டு அப்படியே பார்த்துட்டு விஜய் பாட்டுக்கு கீழே போயிடுறாரு. இப்ப ராகினி வந்து என்ன இவர் இன்னும் இவ்வளவு கேஷுவலா இருக்கிறாரு, ஒருவேளை இந்த காவேரி இன்னும் சொல்லவே இல்லையோ, இந்த காவேரி எங்க போனா, அவளை இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. இங்க விஜய் கீழே உட்காந்து கேஷுவலா போன்ல என்னமோ பண்ணிட்டு இருக்கிறாரு. ராகினி காவேரியை தேடுறாங்க. காவேரி ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.